வெற்றியோ தோல்வியோ ஒரு சாமானிய மக்கள் வாக்களிக்கிறாங்கங்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. அப்படி அறம் சார்ந்த ஊர் தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசியலுடைய மாண்பு என்பது அதுதான். அந்த விதையை நீதி கட்சி தொடங்கி தந்தை பெரியார், அயோத்திதாச பண்டிதர், கர்மவீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, என் மூதறிஞர் ராஜாஜி உட்பட பல்வேறு பேர் அதை வச்சிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் அது எப்படி வரப்போகுது சார்? நாங்கள்லாம் சார் வரப்போகிறோம். தினமும் இந்த விவாதங்களில் பல்வேறு இடங்களில் நம்ம கேட்டே இருக்கோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய நேரம் அந்த நேரம். ஏன்னா எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்கிற மாதிரி எங்கள் கையில் இருக்கிறது எண்ணெய் கரண்டி. நாங்கள் மெதுவாக தான் ஆட்ட முடியும். சுடு எண்ணெயிலிருந்து சமைச்சிட்டு ஒரு கரண்டி எடுத்து வெளியே ஆட்டினா எல்லாருமே தெளிக்கு. அப்போ கவனமாக ஆட்டணும். நான் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கோம். 5 வருஷம் முடிக்க போகிறீங்க. இப்போ என்ன சார் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? உங்கள் ரிப்போர்ட் என்னென்னு நீங்களும் கேட்பீங்க, மக்களும் கேட்பாங்க. அப்போ நாற்காலி எங்களுக்கு தான் இந்த ஆணவத்தில் நாங்கள் பேச முடியாது. நாற்காலி நாங்கள் தக்க வச்சுக்குவோம், அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை மாணவர்கள்ட்ட நாங்கள் சொல்லணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எங்கள் உரிமை, எங்கள் மாநிலம், எங்கள் அடையாளம் என்று பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக, மக்கள் ரீதியாக சண்டையிடுவதற்கு எஸ் கான்ஸ்டிடியூஷனல் சேயிங் 2 கவர்னன்ஸ் இருக்கு. சாவரின் பவர் 2 இருக்கு. ஒன்று ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஸ்டேட்டுக்குள்ள சாவரின்கள் தலையிடாதேன்னு தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாருன்னா அதுக்கு என்ன அரசியல் இருக்கு? அதுதான் அரசியல். உதயசூரியன் ஓட்டு போடுங்க, நாங்கள் மைக்க பிடிச்சிட்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், செய்ய போகிறோம் கேட்போம். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒட்டு மொத்தமாக நாட்டுடைய பொருளாதாரத்தின் மீதும் நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்தின் மீதும் ஒரு தாக்கல் நடந்தபோது பீப்புள் வெல்ஃபேரில் குடிக்கிற குடி தண்ணீர், மருத்துவம், கல்வி, சாலை வசதி, ஒரு ஸ்டேட் கவர்னன்ஸாக என்னென்ன பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட் அட்டானமஸை பாதுகாக்கிறதுல ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தமிழ்நாடை பார்த்து கற்றுக்குங்க, தமிழ்நாடு தான் அதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஐடியாலஜிக்கல் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். அந்த ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங்குனால தான் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கொடுக்க வேண்டிய 30,000 கோடியை நீ சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டாதான், நீ ஹிந்தி ஏற்றுக்கிட்டாதான் நான் கொடுப்பேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. இது நியாயமாக நாங்கள் கேட்கணும். உடனே சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்குறீங்களாங்க. என் மொழியை நான் பாதுகாக்கணும். என் மொழி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா எனக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்கு. அப்போ கொள்கை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. நான் கட்டுற வரியில நான் திருப்பி கேட்டா 1 ரூபா கட்டினா 29 காசு கொடுக்குறேன். இல்லைங்க, ப்ராவர்ட்டி அங்கே வறுமை தோய்ந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்க. ஸ்பெஷல் ஃபண்ட் என்ன வேணாலும் கொடு, நான் கேட்கல. நீங்கள் கன்சாலிடேட் ஃபண்ட் எடுத்து கொடுங்க, இல்லை சிறப்பு நிதி மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர்களுக்கு எந்த நிதி எடுத்து கூட கொடுங்க, எங்கள் வரியை திருப்பி கொடுங்க கேட்குறான். அதற்கு பதில் இல்லை. இது ஒரு பக்கம். எஸ் ஃபைட்டிங் ஃபார் சென்டர் ஸ்டேட். இது எத்தனை நாள் தான் சொல்றீங்க? பிஜேபியில் வந்துடும், பிஜேபியில் எத்தனை நாள் தான் சொல்றீங்க? இது ஐடியாலஜிக்கல் நாங்கள் பேச வேண்டிய தேவை. வாட் அபவுட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? அதுக்கு வருவோம். இந்த 5 வருஷம் நீங்க என்ன சார் பண்ணீங்க? அதை ப்ரூவ் பண்ணணும்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சியில நம்ம இந்தியாங்கிற நம்ம பெருமைமிகு நாடு கம்பேர் டு மற்ற நாடுகளை பார்க்கும்போது நாணயத்தை அச்சடிக்கிற, கரன்சி அச்சடிக்கிற இந்தியா, நாணயத்தை அச்சடிச்சு வரியை வாங்குற இந்தியன் கவர்மெண்ட், அந்த வரியை வாங்கி எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்குற இந்தியா, பெருமரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் மோடி ஆளுகிற இந்தியா ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சியில் கம்பேர் டு மற்ற நாடுகளோடு 7% தான். எங்களுக்கு 2 லட்சம் கோடி பணத்தை சர்வ சிக்ஷா அபியான் கொடுக்கல, நகர்ப்புற வளர்ச்சிக்கு கொடுக்கல, விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுக்கல, நாங்கள் கூட எந்த நலத்திட்ட உதவிக்கும் கொடுக்கல. 2 லட்சம் கோடி இன்னும் எங்களுக்கு வரல. பல பேரிடர்கள் வந்த போது நாங்கள் கேட்ட நிதியை கொடுக்கல. ஏன்னா நீங்க மாற்று கருத்துடைய ஆள்றீங்க. ஆனாலும் தமிழ்நாடு ஸ்டேட் இந்தியாவிலேயே 28 மாநிலங்கள்லயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு நிக்குதுன்னா 11% வளர்ச்சி நம்ம இருக்கோம். நமக்கு இன்னும் ஏழ்மை இருக்கா? ஆமா இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு? ஆமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கு? ஆமா இருக்கு. ஆனா ஏதோட நம்ம ஒப்பிடணும்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல ஒரு 10 பேர் படிக்கணும்னா 10 பேருடைய சமூக சூழல், 10 பேருடைய வேலை வாய்ப்பு, 10 பேருடைய பொருளாதாரத்தோட ஒப்பிட மாதிரி மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு தான் அரசியல் ப்ராக்ரஸ் பார்க்க முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு என்கிற மாநிலம் இன்னைக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் முதலிடத்தில் இருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் இன்று தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. தொழிலை ஈர்க்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ரோடுவேஸ், இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதி, மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. கடவுளே இல்லைன்னு சொன்ன தந்தை பெரியார் பேரை நாங்க எங்க ஆசான் சொன்னாலும் இந்தியாவிலேயே 4 லட்சம் கோயில்கள் உள்ள ஊராகவும் ஒரு கால பூஜைக்கு கோயில் நடத்த முடியுங்கிற நிலையிலேயே
எண்மதமும் சம்மதம்னு எல்லா ஊரையும் நேசிக்கிற பண்பாடு அறத்தோட ஒரு கவர்னன்ஸ் ஸ்டேட்னா அது தமிழ்நாடு தான். நாங்கள் பெருமையோடு வளர்ந்துருக்கிறோம் என்றால் கம்பேர் ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தான் வாட் அபவுட் அரசியல் இருக்க முடியும். அந்த ப்ராக்ரஸ் ஸ்போர்ட்டில் தான் நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம். பலமுறை போட்டி இருக்கலாம், பலமான போட்டி இருக்கான்னா மக்கள்லாம் தீர்மானிக்க போகிறாங்க. நாங்கள் உறுதியோடு சொல்கிறோம், கருத்து கணிப்புகள் என்பது உங்கள் கருத்து, வாக்களிப்பது உங்கள் சுதந்திரம். ஆனால் ஐடியாலஜிக்கலி ஒரு 4 மொழி பேசுகிற மக்கள் தென்னிந்தியர்களாக பிரிந்த பின்பு இங்கிருந்த பண்பாட்டுக்குள்ளே ஒன்று சேர்த்து இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர் என்கிற ஒரு அடையாள அரசியலை விதைத்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு அன்பு தலைவர் ஒன்றை விதைத்திருக்கிறார். அது நீட்சியாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தை கொள்கையாக வைத்து இன்னைக்கு கம்பேர் டு எந்த ஸ்டேட்டும் உங்களோட நாங்கள் இதில் மிஞ்சிட்டோன்னு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக வளர்ந்துருக்கோம். அந்த தைரியத்தில் தான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஆட்சி தான் அமையும். மீண்டும் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்கிற குரல் ஒலிக்குன்னு நம்ம கான்ஃபிடன்ஸ்